ஓகே, யூத் சார்பாக நாங்கள் யூத் பாய்ஸ் அண்ட் டீன் பாய்ஸ் சேர்த்து ஒரு ஸ்கிட் பண்ணுறோம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நாங்கள் ஸ்கிட்டோடைய இறுதியில் சொல்லுவோம். எல்லாம் கவனமாக இந்த ஸ்கிட்டை கவனிங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங் தம்பி, எப்படி இருக்க? ஓகேப்பா, இப்போ பரவாயில்லப்பா. சரி, அப்பாக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப பெரிய மீட்டிங் இருக்கு. சரி, கண்டிப்பாக அந்த மீட்டிங் போயே ஆகணும். சரிங்கப்பா. அதனால நான் சீக்கிரமா வேலைக்கு போயிடுறேன். சரி, நீ ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடு. அப்பா உனக்காக ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கோ. சரியா? கிளம்பி போயிடுறியாப்பா? பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வரதுக்குள்ள வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு வச்சிடணும். சரியா? சரி, பாத்துப்பா. பாய். ஓகே, பை பை. அப்பா வேற ஆஃபீஸ் போயிட்டாரு. சரி, நம்ம ஸ்கூல் போகலாமா இல்லை ஏதாவது கேம் விளாடலாமா? சரி, கேம் ஆடலாம். அப்பா தான் ஆஃபீஸ் போயிட்டாரு. சரி, அப்போ நம்ம லீவ் போட்டு கேமே ஆடலாம். சரி, ஓகே. ஸ்கூல் போகிறோம், அப்படியே பெனியில கூப்பிட்டு போயிடலாம். பெனியில வாடா மெல்வின். ஸ்கூல் போவோமா? நான் வரலடா. நீ போ. நீ வரலையா? நான் வரலடா. சரி பெனி. என்னடா இது, டைம் 11 ஆகுது, இவன் இன்னும் ஸ்கூலுக்கு போகாமல் ஃபோனை யூஸ் பண்ணுறான் போல. ஒருவேளை நம்ம வச்ச செட்டிங்ஸ் தெரியாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போகிறானான்னு பார்ப்போம். பெனியிலே ஸ்கூலுக்கு போகல, நம்ம ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம்? பெனியில என்னடா ஸ்கூலுக்கு போகலையா நீ? இல்லை, போகிற வழியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணாங்க, அவங்களும் யாரும் வரலையா? சரி, நான் மட்டும் எதுக்கு ஸ்கூல் போயிட்டு? சரி, நானும் லீவ் போட்டேன். வா, கேம் ஆடலாம். சரிடா. ஏதாவது சாப்பிட்றியாடா? ஸ்நாக்ஸ் ஏதாவது? ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வேணுமா? சரி, வெயிட், இங்கே உட்காந்துருது, நான் போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வந்துடுறேன். சரிடா. பாருடா, டைம் 12 ஆகுது, இவன் இன்னும் ஸ்கூலுக்கு சாக்லேட் போகணும். வேணுமாடா? சாக்லேட்டு வீட்டுக்கு போய் சாக்லேட் எங்க சொம்புல இருக்கு. மெல்வின், என்னடா? சொம்புல கை மாட்டிச்சுடா. சொம்புல எதிரா கை விட்ட நீ? தெரியல, விழுடா, சீக்கிரம் விழுடா. என்னடா நேரா சொம்புல கை விட சொன்னது இப்போ? இப்போ என்னடா பண்றது? டேய், என்னடா நீ உங்க வீட்ல பொருளை வேற எந்த இடத்துல வைக்க மாட்டா? சொம்புல இதுல சாக்லேட் இருக்குது பாரு. வர மாட்டேங்குதுடா. பெனியில, இது வந்து சாதாரண சொம்பு இல்லை. இந்த சொம்பு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி மந்திரத்தால கட்டப்பட்ட சொம்பு. ஐயோ, இதுல இருந்து கை அவ்வளோ ஈஸியாக வராது. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் கிட்டாரு. அவர்கிட்ட போய் பார்க்கலாம். போலாம்டா. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் கிட்டாரு. சாமி வணக்கம் சாமி. சாமி வணக்கம் சாமி. பயமா இருக்குடா. இல்லை, பயப்படாது, எனக்கு அப்படி. சாமி வணக்கம். வணக்கம் சாமி வணக்கம். உங்களால ஒரு நல்ல காரியம் ஆக வேண்டியது இருக்குது. தாய் கட்டுறேன். சாமி கையில மாட்டிக்கிச்சு சாமி. ஒரு பெரிய பிரச்சனை சாமி. இவன் சொந்த வீட்லயே திருட போய் கை சொம்புல மாட்டிக்கிச்சு சாமி. இதை எப்படியாச்சும் கொஞ்சம் வெளியே எடுத்து விடுங்க சாமி. எடுத்துருங்க சாமி, அப்படியாச்சு. உங்க மந்திரத்தால மட்டும் தான் சாமி அதை எடுக்க முடியும். வினை விதைப்பவன் அறுவடை செய்வான். ஜீன் டபாக் டம் டம். சாமி சாமி பொறுமை சாமி. மெல்வின் நாங்க வேணாண்டா மெல்வின், பயமா இருக்கடா மெல்வின். பெண்ணில நானே அப்படிதான் நினைச்சேன். அவர் வேற கொம்புலாம் அடிக்கிறாங்கடா, வேற எங்கேயா போலாம்டா மெல்வின். அவர் ரொம்ப அப்டேட் ஆயிட்டார் போல. இப்போ என்னடா பண்றது? சாமி யாரும் எடுக்க முடியாதுன்ட்டாரு. சரி இரு, இது வந்து அப்போ மந்திரத்தாலையும் முடியலன்னா அப்போ மருத்துவத்தால தான் பண்ணி இது முடியும். போலாம்டா. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, வேணும் அவர்கிட்ட போய் கேட்டு போகலாமா? போலாம். சரி வா. ஏன் உனக்கு டாக்டர் வாங்கப்பா. உங்களால ஒரு நல்ல காரியம் ஆக வேண்டியது இருக்குது. இல்லையா, கை வந்து இந்த மாதிரி சொம்புல மாட்டிக்கிச்சு, எடுத்து பார்த்தாங்கனால எடுக்க முடியல. இதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வழி ஹெல்ப் பண்ண டாக்டர். ரொம்ப நேரமா கை மாட்டிட்டு இருக்க உள்ள. சார், பெரிய கேஸா வந்தது சார், விட்டுறாதீங்க. ஐயோ தம்பி, இது சீரியஸான கேஸ்பா. கையை துண்டு துண்டா ஆத்தா தான் முடியும். வெட்டுங்க ஐயா, அது ஒன்றும் பிரச்சனை. துண்டா வெட்டணுன்றாங்கடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெட்டுங்க ஐயா. சார், அந்த கத்தி எடுங்க சார். கத்தியா? மெல்வின் கத்தில எடுக்கிறாங்கடா மெல்வினே. வேணாம் மெல்வினே, நான் போறேன். எக்கடா போற மெல்வின்? அவர் என்னடா கையெல்லாம் கத்தியில வெட்டுவன்றாரு? நானே அப்படிதான் நினைச்சேன். என்னடா மருத்துவமா கை விட்டுச்சு, மந்திரமா கை விட்டுச்சு. இப்ப என்னடா பண்றது? ரொம்ப நேரமா கை மாட்டிட்டு இருக்கடா உள்ள. மெல்வின், அங்க போலீஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? அவர்கிட்ட போய் கேட்டா திருட்டு கேஸ்ல உள்ள போடுவாரு. போய் கேட்கறாங்க, கேளுப்போ. இதுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கலாமா போலீஸ் கிட்ட? பெனி, பேசாம வீட்டுக்கே போயிடலாம் வா. தேவையில்லாத வேலை, வீட்டுக்கே போயிடலாம். ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. உங்க அப்பா வரவே இல்லை. எங்க அப்பா பார்த்தாருன்னா எனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் எங்க வீட்டுல வந்து என்ன சொன்னா எனக்கு தேவையில்லாத வேலை. நான் பாத்துறேன், நீ என்னன்னு பார்த்து கிளம்பு. காலையிலேருந்து சொம்பு கையில மாட்டிட்டு இருக்கேன். மெல்வினும் போயிட்டான், பூசாரியும் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டாரு.
டாக்டரும் கையை வெட்டணுன்ட்டார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைம் ஆயிடுச்சு, அப்பா வேறு வந்துடுவார். ஐயோ, வீட்டுக்கு வேற போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. சை, என்ன ஆஃபீஸரா இது? தம்பி, அப்பா எப்பப்பா வந்தீங்க? என்னப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. நல்லா படிச்சியா? படிச்சு இப்பதான் படிச்சு முடிச்சேன். ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியாப்பா? முடிச்சிட்டேன்ப்பா. சரிப்பா. அப்பா பசிக்குது, எதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இந்தாப்பா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆப்பா. நீ படிச்சிட்டியா? படிச்சு இப்பதான் ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியா? எழுதிட்டேன்ப்பா. சரிப்பா, இந்தா. தேங்க்ஸ்ப்பா. ஏன் நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இந்த கையில எதையுமே வாங்கக்கூடாது, அந்த கையில தான் வாங்கணும்ட்டு. இல்லப்பா, அந்த கையில அடிபட்டிருக்கு. என்ன அதான். ஆச்சு உனக்கு? இல்லப்பா, காட்டு, அந்த கை காட்டு. ஒண்ணு இல்லப்பா. அந்த கையை அப்பா, காட்டு. எதுவுமே- அந்த கையை காட்டு. என்ன இது சொம்புல மாட்டி வச்சிருக்க? இல்லப்பா, காலையில ஸ்நாக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு சொம்புல கை விட்டேன், நான் மாட்டிக்கிச்சுப்பா. நீ அப்பா கையில போய் தானே சொல்ற? இல்ல, போய் சொல்லப்பா. நான் நீ எவ்வளவு நேரம் ஃபோன் யூஸ் பண்ண, என்னன்னு நான் பார்த்த எல்லாமே எனக்கு தெரியும். நான் உன் ஃபோன்ல வச்சிருக்கிற செட்டிங் தெரியாதுன்னு நினைக்கிறியா? சாரிப்பா, நான் வந்து சரி ஸ்கூலுக்கு போகலாம்னு நினைச்சேன், நீங்களும் போயிட்டீங்களா, சரி போர் அடிக்குதுன்னு ஃபோன் யூஸ் பேசாத. உனக்கு எவ்வளவு சொல்லி வளர்த்துருக்கேன், இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்தா நீ உண்மையை தானே சொல்லியிருக்கணும். இல்லப்பா, நீங்க திட்டுவீங்க அடிப்பீங்க தான்ப்பா போய் சொல்லிட்டேன். எந்த விஷயத்துலயுமே பொய் சொல்லக்கூடாது. அம்மா இல்லாம நான் உன்னை எவ்வளவு சந்தோஷமா பார்த்துருக்கேன், இப்படி பொய் சொல்லாமா? சாரிப்பா, இனிமேல் போய் சொல்ல மாட்டேன்ப்பா. காலையில இருந்து சொம்பு கையில மாட்டிருக்குப்பா, வலிக்குதுப்பா, எப்படியாவது எடுங்கப்பா இதை ப்ளீஸ். இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் உனக்கு எவ்வளவு சொன்னேன், இது மாதிரி நீ ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும்னு சொன்னா இல்லையா? தப்பு தான்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. கை ஃபுல்லா வலிக்குதுப்பா, கையில ஃபுல்லா சொம்பு மாட்டிருக்கு. இது மாதிரி நம்ம பண்ற சின்ன சின்ன தப்புனால தான் பெரிய பாவத்திலே போய் மாட்டிக்கிறோம். இது மாதிரி இதுக்கப்புறம் பொய் சொல்லாத. சொல்ல மாட்டேன்ப்பா, சாரிப்பா. இதுக்கு என்ன வழின்னு கூட ஒரு தேங்காய் எண்ணெய் போட்டுருந்தா அது வெளியே வந்துட்டு இருக்கும். ஆமாப்பா, நான் மறந்தே மறந்துட்டேன்ப்பா அதுக்குள்ள. சரி வா, நம்ம ப்ரேயர் பண்ணி பார்க்கலாம். ப்ரேயர் பண்ணிட்டு நீ போட்டியா தேங்காய் எண்ணெய? இல்ல, போடலப்பா. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா எடுக்கலாம், வரும். சரியா? ப்ரேயர் பண்ணலாம். ஏசப்பா, ஏசப்பா, இந்த கையில் மாட்டிருக்கு இந்த சொம்பு வெளியே வரணும் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். என் பையன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க ஏசப்பா. அவன் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் ஏசப்பா. இந்த தப்பை மட்டும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. நீயும் கேளு, மன்னிப்பு கேளு. ஏசப்பா, நான் மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமேல் தப்பு சத்தமா கேளுடா. இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன் ஏசப்பா. சத்தமா கேளு. இதுக்கப்புறம் தப்பு பண்ணுவியா? பண்ண மாட்டேன் ஏசப்பா, தப்பு பண்ண மாட்டேன் ஏசப்பா, மன்னிச்சிருங்க. மறுபடியும் சொல்லு. தப்பு பண்ண மாட்டேன் ஏசப்பா. ஏசப்பா, இப்போ உருடா சொம்ப வந்துச்சு பாத்தியா? இதுதான். சாரிப்பா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ணுவியா? பண்ண மாட்டேன்ப்பா. பண்ணக்கூடாது. ஓகே, இந்த கதையிலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன தப்புல தான் நம்ம பெரிய ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறோம். அந்த ஆபத்தில் வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற காரியத்துலேருந்து விடுதலை ஆகலான்னு நினைப்போம். ஆனால் அதுலேருந்து விடுதலை ஆக முடியாது. ஒரு டாக்டர் கையில் போனாங்க, ஒரு மந்திரவாதி கையில் போனாங்க, போலீஸ் கையில் போனாங்க, எல்லார் கையிலையும் போனாங்க. அப்போது அதே மாதிரி தான் பரமபிதா நம்ம பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்மளை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கும்படி தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில் பிறந்து நம்ம பாவங்களுக்காக இந்த நம்ம பாவங்களை மன்னிக்க வந்தார். கர்த்தர் தாமே இந்த நாடகத்தை ஆசீர்வதிப்பார்.